ஹாய் மக்களே, சூறாம்பழம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நான் கிராமம்லாம் கிடையாது, நான் டவுனு. ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாப்புல, ஐடிஐ படிக்கும்போது சொன்னாப்புல, அதை வச்சு அந்த பழம் சாப்பிட்லாங்கிறது எனக்கு தெரியும். இப்போ என் கூட ஒருத்தர் வந்தேன், அவங்ககிட்ட காமிச்சேன் இந்த பழத்தை சாப்பிட்லாமியானு. அவன் சொன்னேன் விஷமாக இருக்க போது. அப்புறம் 2 பழத்தை சாப்பிட்டு காமிச்சேன். காமிச்சோடனே செடியில் இருக்க பழத்தையெல்லாம் அரிச்சு எரிஞ்சிட்டேன். இருக்கானா செத்துட்டானா தெரில, அரிச்சு எரிஞ்சிட்டேன். கடைசியாக பார்த்தா பக்கத்தில் இந்த செடி செடி எல்லாத்தையும் அள்ளி தின்னு விட்டு இப்போ ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதுடா அப்படின்னா. என்னடா எதனா தின்னேன் வாயில் துப்புடா அப்படின்னா, நான் சொன்ன பழம் வேறு, இவன் தின்னு வச்சுருக்க பழம் வேறு. தற்கூரி தாய்வலி தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி விட்டாச்சு. இப்போ இது பெரிய தொல்லையாக இருக்குது. வீட்டுக்கு வேறு ஒத்த பிள்ளைங்க நான் இருக்கானா சாக போகிறானான்னு தெரில. அதாவது என்ன சொல்கிறோங்கிறத காது கொடுத்து கேட்கணுங்க. யாருமே சரி காது கொடுத்து கேட்கணும். அதை காது கொடுத்தே கேட்குறது இல்லை. இதுதான் அப்படி பாஞ்சிடுறது, இப்படின்னா அதை செஞ்சிடுறது. அது ஒன்றும் இல்லாமல் உருப்படாமல் போயிட்டு சாக வேண்டியதான். அப்புறம் என்னத்தை சொல்கிறது, இப்படி தான் ஒன்று. சீக்கிரமாக பணக்கார யார், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுக்கு தெரிஞ்சாடி. அதெல்லாம் ஒன்றும் ஆக முடியாது, கஷ்டம் இல்லை. ஆன்லைனில் ஒரு புக்கு இருக்குது, சீக்கிரமாக பணக்காரனா இருக்குது அப்படின்னா. சரிப்பா அப்போ விருப்பம் என்னென்னமோ பண்ணுன்ட்டேன். இப்போ இவ்வளோ காசை போட்டு ஆர்டர் போட்டிருக்கேன், புக்கு வரல. என்னென்னு கேட்டால் பணம் ரீஃபண்ட் ஆயிரும், நீங்கள் வேணுமா மறுபடியும் ஆர்டர் போட்டுக்குங்க அப்படின்னு. அப்போயே உஷாராக வேண்டாம், இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு அந்த புக்கை வச்சு அவன் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சீக்கிரமாகவே முன்னேறின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இருக்க வேண்டியதான் வீட்டிலே. எங்கே பட்டனே காணாமல். இந்த செல்லு வேறு ஹேங்காக ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. இந்தா நானும் வெள்ளேர்னு இருந்தவன் கண்ணன் கரேர்னு காட்டுது கேமராவில். இதெல்லாம் சொல்லி என்னத்தை பண்ணுறது, ஃபில்ட்ரு போட்டாலும் அப்படி தான் தெரியுது. அவர் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. 4 பேர் வேணும் தூக்குறதுக்கு, நானும் போய் கூட தூக்குறேன். ரொம்ப தள்ளுதே வாய் வலியா.